எப்பா நீ கஷ்டப்பட்டு வீடு கட்டி நல்லா ரொம்ப அழகா இது பண்ணி கிராண்டா இது பண்ணிக்கிற. நம்ம மட்டன் பிரியாணி போடலாம்ப்பா. சிக்கன் வேணாம், மட்டன் பிரியாணி போட்டு. என்னது மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி போட வேண்டாத செலவு. மட்டன் பிரியாணி தானமா சொன்னேன். அதுக்கு ஏமா இப்படி வர காண்டிலாம் எடுத்துன்னு அடிக்கிற வர மாதிரி வரியே? அதெல்லாம் செலவுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாரவங்களுக்கு ஒரு சாம்பார் சாதமோ ஒரு தக்காளி சாதமோ அதெல்லாம் இட்லி பொங்கல் சாம்பார் இதெல்லாம் எல்லாமே நார்மலா போடுறதுமா. என் பையன் கஷ்டப்பட்டு கட்டிக்கிறாமா வீட்டை. அதெல்லாம் பாத்துக்கலாம். நல்ல ஒரு மட்டன் பிரியாணி தான் நான் சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஆடம்பர செலவுமா. ஆடம்பரமே இல்ல, வெறும் மட்டன் பிரியாணிக்கு ஒரு ஆடம்பரமா? இப்படிதான் நீங்க சொன்னீங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியாமையே வளையல எடுத்துட்டு போயிட்டு அடை வச்சுட்டு வேண்டாத கடன் செலவு, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத செலவு. அதுக்காக ஏமா கரண்டிய போட்டு இப்படி ஆட்டி 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 காமிச்சுக்கிறேன்? வேண்டாம் சொல்றீங்க. அது அப்படியே இருக்கட்டும். எங்க அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த வாழையில எல்லாம் சொல்றேன்ல, அது எத்தனை வருஷம் தான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன்? எத்தனை வருஷம் தான் இதே சொல்லிட்டு இருப்பேன்? பேரம்பேத்தி எடுத்தாச்சு, பிள்ளைங்க எல்லாமே இது பண்ணியாச்சு, இன்னும் இதே சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க? இனிமேல் சொல்றத நிறுத்து. சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றா. ஒரு பிரியாணி என்னடா பிரச்சனை? பிரியாணி தானே என்ன பிரச்சனை? ஒரு பிரியாணி எவ்வளவு பிரச்சனை? நான் சிக்கன் போடுறத மட்டன் போட சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்ல. உங்க சண்டைக்கு ஒரு முடிவே இல்லையா? இப்படிதான் சண்டை போட்டு என்னால முடியலடா. இது நீ நல்லா செய்யணும்டா. இது எப்படியாவது நல்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனை எல்லாருக்கும் மத்தியிலும் சூப்பரா செஞ்சு நல்லா இது இருக்கணும். அப்பதானே நம்மளுக்கு பிளஸிங். சரிப்பா சரிப்பா விடுங்க. அம்மா நானும் மலரும் வெளியே போயிட்டு வந்துடுறோம்மா ஷாப்பிங். மலர் இங்க வா. இது நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு கடை இருக்கு. இந்த கடை நல்லா வாங்க சார் 300 ரூபாய். ஓகே ஓகே சரியா, நான் பில் போட்டு போயிடலாம். சொல்லுமா. எங்க மாமா வீட்டு இருக்குது, அவங்க வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க, கூடு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அவங்களே நம்ம கூப்பிடலாமா? மலர், உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அவங்க நமக்கு பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? இந்த இடத்துல வந்துட்டு இப்ப இதெல்லாம் பேசணுமா? அவர் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன அமுக்கம் பண்ணாரு உனக்கு தெரியாதா? ஆமா மலர், என்னால எல்லாம் மறக்க முடியாது, என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. என் நல்ல மூட நீ ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்ட. ஷாப்பிங் வேணா ஒண்ணு வேணாம், ஷாப்பிங் வேணா ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா வீட்டுக்கு வந்தோமா, ஒரு காஃபி கீஃபி போட்டு கொடுமா வெளியே வந்துட்டு போறவங்களுக்கு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேட்காத தயவு செஞ்சு. அப்பா அம்மா மாதிரியே அவன் என்னதான் சொன்னான்னு தெரியல. அப்பா மாதிரியே நான் பையன். இல்லம்மா, திண்டுக்கல்ல கொண்டாட்டி பெரிய கல்ல எடுத்து மண்டையை தூக்கி போட்டு வச்சுட்டாங்க. பேப்பர்ல திண்டுக்கல்ல மனைவி மேல கல்ல போட்டுட்டான், இது போட்டுட்டான்னு நியூஸ் அதே தான் பார்த்து படிக்கிறேன். நியூஸ் படிக்கிறாங்க. உங்களுக்கு இதே வேலையா ஒரே சண்டை. என்னங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வரப்புல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, ஒரு ஃபங்க்ஷன் வீட் மாதிரி இதை பார்த்தா தெரியலையே. எல்லாரும் ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலான்னு வந்தோம், என்ன இப்படி இருக்கீங்க டென்ஷனா? சொல்லுங்க சம்பந்தி. இதெல்லாம் வேலை எல்லாம் எடுத்து போட்டு செய்யலாம்னு வந்திருக்கோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க இப்படி இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு சந்தோஷம் எதுவும் காணுமே. ஏமா என்னமா ஆச்சு? மருமா என்ன சொன்னாவே? எல்லாரும் ஒரு மாதிரி இதை பார்த்தா இது வீடு பிரதிஷ்டை பண்ண வீடு மாதிரி தெரியல எங்களுக்கு, ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தெரியலையே.
எங்க என் பொண்ணு நல்லா இருக்கானே தெரியல, நீங்களும் ஜூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்ப முகத்துல சிரிப்பே இல்லையே? என்னம்மா நல்லா வச்சிருக்கான மருமவே? கொடுங்க மருமகிட்ட கொடுங்க கிட்ட. நீ குடுமா, நீங்க கொடுங்க. என்ன 2 பேர் சேர்ந்து எடுத்தோம், நீ கொடுத்தா என்ன? பிள்ளைக்கு வீட்டுக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறீங்கல்ல, கொடுங்க நீங்க. அப்படிலாம் இல்ல, 2 பேர் சேர்ந்து தான் எடுத்தோம், 2 பேருமே சேர்ந்து கொடுக்கலாம். வாங்க வாங்க, 2 பேரும் உங்களுக்கு நாங்க gift எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கங்க. எவ்வளவு பத்தியா ஒத்துமையா பாசமா இருக்கிறாங்க. நம்ம குடும்பமும் இருக்குது பாரு. வச்சுக்கோ. மாமா எப்படி மாமா நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மரும்பில்ல, எல்லாருமே நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை வரும், வீட்டுக்கு வீடு எந்த வீட்டுல தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான் செய்யுது. ஆனா நாங்க அதை அப்பப்பயே சரி பண்ணிடுவோம், அப்பப்போ ஒருவருக்கு விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். அதுல இருந்து எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. அதனால நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். ஏசப்பா என்ன சொன்னாரு, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம ஒருவருக்கு மன்னிக்கும் போது நம்ம வீட்டுல நிறைய சந்தோஷமும் அன்பும் எப்பவும் காணப்படும். நீங்க அதெல்லாம் ஒரு இது பண்ணிக்காதீங்க. ஓகே.